அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4க்கு முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸில் பகுதி ஈன்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வருவார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சீசு செல்லப்பா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரபு கவிதைகளில் வந்து முடியரசன், வாணிதாசன், கண்ணதாசன், மருதகாசி அவங்களை பற்றி போட்டிருப்பேன். எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 10 நூல்கள், 8 தொகை நூல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா 17 கீழ்கலை நூல்கள் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இலவசமாக தேர்வும் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தருமு சிவராமு அப்படிங்கிறவர் அழைக்கப்படுவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் குரூப் 4 சிலபஸில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இருக்கார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழை கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நமக்கு தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா தமிழ் பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க் உங்களுக்கு, ஓகேவா? குரூப் 4ல் தமிழ் 100 மார்க் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 100 மார்க் தான் உங்களுக்கு ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 75 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், பாலிட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ 25 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி வரும். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் பார்க்கும்போது உங்களுக்கு 100 மார்க், ஓகேவா? ஸோ 100 மார்க்குக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நம்ம கவர் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்கோர் உயரும், ஓகேவா? ஜிகேக்கு நீங்கள் என்ன தான் முக்கிய படித்தாலும் நீங்கள் எதிர்பாராத கேள்விகள் நிறைய இடம் வரும். ஏன்னா நடப்பு நிகழ்வுகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் எதிர்பாராத கேள்விகள் தான் இடம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள் வரும். ஆனால் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், இந்த 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதாவது ஒரு 90% பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தமிழில் ஒரு 90க்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆயிரும், ஓகேவா? ஸோ 95 வரைக்கும் போடணும். ஏன்னா போன திருப்பு 11,000 வேக்கண்ட் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கு தமிழ் எல்லாருமே பார்த்திங்கன்னா 95 மேலே போட்டால் தான் வேலை கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 6,244 வேக்கண்ட் தான். ஸோ அதனால் தமிழில் நீங்கள் 95+ போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்னது ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஓகேவா? ஸோ தமிழுக்கு முழுக்க என்னுடைய இந்த வீடியோ பார்த்தாலே போதும். எல்லாமே சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? ஸோ எல்லாருமே ஸ்கூல் புக்கை படிப்பீங்க. ஸ்கூல் புக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ்லேயே படித்து முடிச்சிடலாம், ஓகேவா? நீங்கள் ரிவிஷன் தான் விடணும். நான் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில், அதாவது சிலபஸ் இருக்கக்கூடியதில் ஒரு தருமு சிவராமன் இருக்காருன்னா அவர் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கிறாரு, அடுத்து அவரை பற்றிய வேறு என்ன புக்கில் எங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துரும், ஓகேவா? ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ கிளாஸஸ் இருக்கும். நிறைய போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போயிட்டு. முதல்ல இவரை பற்றி குறிப்பை பார்க்கணும். இவருடைய பெயர் பார்க்கும்போது தருமு சிவராம், இவர் பேர் எதுதான், ஓகேவா? ஆனால் இயற்பெயர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அம்மா அப்பா வைத்த பேர் பார்த்திங்க அப்படின்னா சிவராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் அழைக்கக்கூடிய பேர் பார்த்திங்க அப்படின்னா தருமு சிவராம் அப்படிங்கிறது தான். நீங்கள் பாரதியார் எடுத்துக்கோங்க, பாரதாசன் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் உள்ள கவிஞர்கள் பார்த்திங்கன்னா 3/4 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்பெயர் வேறு இருக்கும், அவங்களுடைய அழைக்கக்கூடிய பேர் வேறு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வகையில் இவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவராமலிங்கம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இவருடைய இயற்பெயர். இவர் நம்ம அழைக்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா தருமு சிவராம். அடுத்து இவருடைய காலம் பார்க்கணும். 24/1939 முதல் 6/1/1997. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்கிறாரு. ரீசெண்டாக 1997 தான் பார்த்திங்கன்னா இயற்கை எழுதியிருக்கிறாரு. இவருடைய ஊர்னு பார்க்கும்போது இலங்கையில் உள்ள திரிகோணமலை. இவர் ஒரு தமிழ்நாட்டு கவிஞர் கிடையாது. ஸோ இலங்கையில் பிறந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கலாம், ஓகேவா? ஆனால் தமிழ் மீது பட்டு கொண்டதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கவிஞராக திகழ்ந்திருக்கிறாரு. ஸோ இப்போ தருமு சிவராமனுடைய ஊர் என்ன ஊருப்பா? இலங்கையில் உள்ள திரிகோணமலை. அடுத்து இவருக்கு வழங்கக்கூடிய புனைப்பெயர்கள், இது நீங்கள் ஸ்கூல் புக்கிலே பார்த்துருப்பீங்க. இதாக இருக்கு பாருங்கள். பிரமிழ், பானுச்சந்திரன், அருப் சிவராம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவருடைய ஒரு இதழ்லையோ அல்லது ஒரு நாளிதழ்லையோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை வெளியிடுறாரு. ஸோ அவருடைய இயற்பெயரான சிவராமலிங்கம் அப்படி பேரை விடாமல் இந்த பெயரில் பிரமிழ், பானுச்சந்திரன், அருப் சிவராம் இந்த மாதிரி பெயர்களில் பார்த்திங்கன்னா அந்த கவிதைகளையோ கட்டுரைகளையோ எழுதி வெளியிடுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா புனைப்பெயர்கள். அப்படி பார்க்கும்போது பிரமிழ், பானுச்சந்திரன், அருப் சிவராம் அப்படிங்கிற ஒரு 3 இயற்பெயர் புனைப்பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா தருமு சிவராமுக்கு இருக்குது. அடுத்து இவர் இயற்றிய சில கவிதை நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? கண்ணாடி உள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல்நோக்கிய பயணம், பிரமிழ் கவிதைகள், விடிவு அப்படிங்கிற ஒரு சில கவிதை நூல்களை எழுதியிருக்கிறாரு. அடுத்து இவர் இயற்றிய 2 சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? லங்காபுரி ராஜா, பிரமிழ் படைப்புகள், இது 2மே பார்த்திங்க அப்படின்னா அவர் இயற்றிய சிறுகதைகள். அடுத்து நாவலும் எழுதியிருக்கிறாரு 2. ஆயி பிரசன்னம் அப்படிங்கிற 2 நாவலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஒரு உரைநடை நூலையும் எழுதியிருக்கிறாரு. மார்க்ஸும் மார்க்சிசியமும் அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை நூலையும் பார்த்திங்கன்னா தருமு சிவராமும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து இவரை பற்றி ஒரு சில சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாமா? பாரதி புதுமைப்பித்தனுக்கு பிறகு தோன்றிய ஒரு இலக்கிய மேதை. ஸோ பாரதியார், அடுத்து பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன். நம்ம புதுமைப்பித்தனை பார்ப்போம். ஸோ அவருக்கு பிறகு தோன்றிய ஒரு இலக்கிய மேதை தான் பார்த்திங்கன்னா இந்த தருமு சிவராமும். தமிழின் முதன்மையான கவிஞர், விமர்சகர், சிறுகதையாளர், புதுக்கவிதை முன்னோடிகளில் முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார். யார்? தருமு சிவராம்.
இவர் பானுசந்திரன், அரூப் சிவராம், பிரமிழ் போன்ற புனைப்பெயர்களில் எழுதினார். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? அடிக்கடி தன் பெயரை மாற்றி புதுப்பித்து கொண்டே இருந்தார். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். நான் சொன்னாலே பானுசந்திரன், அரூப் சிவராம் சொல்லிட்டு அவரோட பெயரை அடிக்கடி மாற்றி புனைப்பெயரை மாற்றி எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்கிறாரு. யார்? தருப் சிவராமும். அடுத்து இவர் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலையை சார்ந்தவர். நம்ம வேலை பார்த்தாச்சு. ஓகே, இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஊர் இருக்குது, திரிகோணமலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் யார்? தர்மு சிவராம். அடுத்து 70களின் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு வந்துவிட்டார். பிறகு தம் பெரும்பாலான வாழ்நாளை சென்னையிலேயே கழித்தார். ஓகே, 1970களே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. எழுத்துலகில் சீசு செல்லப்பாவின் எழுத்து பத்திரிகையில் தமது 20வது வயதில் எழுதத் துவங்கிய பிரமிழ் நவீன தமிழ் கவிதையுலகில் தனி அடையாளம் கொண்டவர். நம்ம போன வகுப்பு பார்த்துருப்போம், சீசு செல்லப்பான்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அவருடைய அந்த பத்திரிகை, அவர் நடத்திய எழுத்து இதழ் அப்படிங்கிற ஒரு இதழில் இவர் வந்து பணியாற்றிருப்பார். யார்? பிரமிழ். ஓவியம், சிற்பம், நாடகம், மொழியாக்கம், விமர்சன கட்டுரைகள் என விரித்த தளங்களில் இயங்கிய பிரமிழ் நவீன தமிழ் இலக்கியம் குறித்து கூர்மையான விமர்சனமும் அவதானிப்பும் கொண்டவர். ஸோ தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. யார்? பிரமிழ். படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்பட்ட இவரது கவித்துவம் 2000 ஆண்டு தமிழ் கவிதை வரலாற்றில் தனித்துயர்ந்து நிற்பதாகும். ஸோ அதாவது ஒரு பட்டப்பேர்கள் கொடுத்துருக்காங்க 2. என்னெல்லாம்? படிம கவிஞர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக கவிஞர் அப்படிங்கிற 2 பேர்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவருடைய அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2000க்கு அப்புறம் 1997 இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு கவிதையாக திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இளம் வயதிலேயே மௌனியின் கதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதிய பெருமை இவருக்கு உண்டு. ஸோ மௌனியின் கதைன்னு சொல்லி நூல் உண்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரை கதை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு. யார்? இந்த தர்மு சிவராமும். கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் என்ற தலைப்பில் பாரதியை மதிப்பீடு செய்து மிகச்சிறந்த கட்டுரை ஒன்றை எழுத்துவில் எழுதினார். அதாவது சீசு செல்லப்பா நடத்திய எழுத்து இதழில் பாரதியாரை பற்றி ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. என்ன தலைப்பில்? கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. ராமகிருஷ்ண மடம் நடத்திய இரவு பாடசாலையில் ஆரம்ப கல்வி மட்டும் கிடைத்தது. ஸோ அதாவது தொடக்க கல்வி, அந்த கல்வியை பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்தில் சார்பாக இரவு பள்ளி நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் போய் அவர் படிச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து படிக்கலை. தமிழின் மேதை என்று தி ஜானகிராமனாலும் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்று சீசு செல்லப்பாவாலும் பாராட்டப்பட்டவர். தமிழின் மேதை அப்படின்னு சொல்லிட்டு தருமு சிவராமுவை நம்ம தி ஜானகிராமன், கரிசல் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, தி ஜானகிராமன் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்கிறாரு. அடுத்து உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர்னு சொல்லிட்டு அவர் எழுத்துத்தில் பணியாற்றி ஆசிரியர் இருக்கார் இல்லையா, சீசு செல்லப்பா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மு சிவராமுவை பாராட்டியிருக்காங்க. ஸோ அப்போ தி ஜானகிராமனும் சீசு செல்லப்பாவும் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்கிறாரு. 6/1/1997 காலமானார். மேலே பார்த்தோம். வேலூருக்கு அருகிலுள்ள காரைக்குடி என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். ஸோ என்ன தான் இலங்கையில் பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து பிறந்ததுனால வேலூரில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. நியூயார்க் விளக்கு அமைப்பு புதுமைப்பித்தன் விருதை இவருக்கு அளித்தது. கும்பகோணம் சிலிக்குயில் புதுமைப்பித்தன் வீறு வழங்கியது. அதாவது இவருக்கு நியூயார்க் விளக்கு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இவருக்கு புதுமைப்பித்தன் விருதை வந்து வழங்கியிருக்குது. யாருக்கு? தர்மு சிவராமுக்கு. அடுத்து கும்பகோணம் அரசு பார்த்திங்க அப்படின்னா புதுமைப்பித்தன் வீறு பட்டத்தை வழங்கியது. அதாவது கும்பகோணம் சிலிக்குயில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பு இவருக்கு புதுமைப்பித்தன் வீறு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்குது. பிரமிழ் விசித்திரமான படிமாவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசு செல்லப்பா இருக்கார் இல்லையா, அவர் பாராட்டியிருக்கிறாரு. பிரமிழ் அப்படி சொல்லியிருக்காரு, விசித்திரமான படிமாவதி அப்படின்னு சொல்லிட்டு சீசு செல்லப்பா பாராட்டியிருக்கிறாரு. ஸோ அப்போ தர்மு சிவராமையை பற்றிய முக்கியமான அந்த வினாக்கள் நம்ம இதில் பார்த்தோம். சில முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தாலும் தெரியும். ஸோ இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தர்மு சிவராமையின் இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த காலம், அவர் பிறந்த காலம், வாழ்ந்த காலம், ஜஸ்ட் இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புனைப்பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிரமிழ், பானுசந்திரன், அரூப் சிவராம் அப்படிங்கிற 3 புனைப்பெயர்கள் தர்மு சிவராமுக்கு இருக்குது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா பிரமிழ் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை அல்லது கட்டுரைகளை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யார்? தர்மு சிவராமு. அப்படி இல்லைனா ஆப்ஷனில் சிவராமலிங்கம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா சிவராமலிங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர். அடுத்து புனைப்பெயர்கள் முடிஞ்சுதா? அடுத்து கவிதை நூல்களை ஜாஸ்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த லங்காபுரி ராஜாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை. யார் எழுதினது? தர்மு சிவராமு எழுதியது. அதை கொஞ்சம் ஜஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க. மற்றபடி உரைநடை நூல்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புனைப்பெயர்கள் மேலே சொல்லியாச்சு. அப்படி தானே? அடுத்து இவருடைய ஒரு சிறப்பு பேர் கொடுத்துருப்பாங்களே, தருப்பாங்க. படிமக் கவிஞர்.
ஆன்மீக கவிஞர். இந்த ரெண்டுமே அவர்களுடைய வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். இந்த 2 பேர் நான் வச்சுக்கணும். ஏன்னா படிம கவிஞருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெயர். படிம கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னு சொல்லி கேட்பாங்க. தர்மு சிவராமு. இந்த 2 பேரும் முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாராட்டியிருக்காங்க இல்லையா, தர்ம சிவராம பாராட்டியிருக்காங்க. யாரெல்லாம் பாராட்டியிருக்கா? தி ஜானகிராமன் பாராட்டியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா பாராட்டியிருக்காரு. தமிழின் மேதை என்று ஜானகிராமன் பாராட்டியிருக்கிறாரு. உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவன் சொல்லிட்டு சிசு செல்லப்பா பாராட்டியிருப்பார். இந்த 2 கூற்றுகளும் முக்கியம், மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த நியூயார்க் அமைப்பு விளக்கு இருக்குல்ல, நியூயார்க் விளக்கு அமைப்பு இருக்குல்ல, அதுக்கு அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? புதுமை பித்தன் அப்படிங்கிற விருது கொடுத்துருப்பாங்க. கும்பகோணம் சீலியுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, புதுமை பித்தன் வீர் அப்படிங்கிற அந்த விருதை வந்து வழங்கியிருக்கும். அடுத்து பிரம்மில் விசித்திரமான படிமாவதி என்று சொல்லியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சிசு செல்லப்பா. அந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ தர்ம சிவராமை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் லைட்டில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஷார்ட் நோட்ஸ், ஏன்னா ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.